எஸ் கைஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்ல என்ன பண்ணியிருந்தோம்? ஆக்சுவலி ஆல்கஹால் சாப்டர் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கிளிசரால், கிளைகால் இத பத்திலாம் நான் உங்களுக்கு சொன்னேனான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. No, ma'am. பண்ணலையா? லாஸ்ட் ரியாக்ஷன் என்னடா பண்ணோம்? Ma'am, questions எல்லாம் solve பண்ணணும். கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணுமா? அப்ப முடிச்சிட்டோம் தானே அர்த்தம். ஈதர்ஸ் பண்ணிட்டு எத்திலின் கிளைகால் வச்சு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் கொடுத்தனான்னு மட்டும் செக் பண்ணுங்க. வேற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ திங்க் வேற சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? Yes, ma'am. எஸ். Good evening, ma'am. புரியுதுங்களா? ஸோ ஓகேடா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வேற சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர் பண்ணலாம். டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு இருக்கு. நம்ம அந்த சாப்டர் பண்ணலாம். இன்ஆர்கானிக் முடிச்சுட்டு அகைன் வில் கோ ஃபார் த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. Okay, ma'am. நம்ம சொல்யூஷன்ஸ் முடிச்சிட்டோம் தானடா? சொல்யூஷன்ஸ். Yes, ma'am. Yes, ma'am. சொல்யூஷன்ஸ், ஹாலோ ஆல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர் 3 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியான சாப்டர் தான். நல்ல புரியக்கூடிய சாப்டர். அதை முடிச்சுட்டு நம்ம போகலாம் நெக்ஸ்ட். சாப்டர் ஈஸியான சாப்டர். உங்களுக்கு ஸ்கூல்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். மேம் எந்தெந்த சாப்டர் மேம் முடிச்சிருக்கீங்க? சொல்யூஷன்ஸ்னு ஒரு சாப்டர் அண்ட் ஹாலோ ஆல்கேன்ஸ், தென் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர். இதுக்குள்ள வீடியோஸ் இருக்கும். நீங்க அதை பாருங்க. பார்த்தாலே நம்ம ரெகுலர் கிளாஸ் வீடியோஸ் தான் பார்த்தாலே தெரியும். சரியா? சரி, இப்போ டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சாப்டர் வந்து நீட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், ஜேஇல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்ன்ற மாதிரி பார்க்கலாம். நீட்ல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் ஜேஇல வந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஜேஇ வந்து கம்மி கொஸ்டின்ஸ் தானே, 25 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால ஒரு கொஸ்டின்றதே வந்து நல்ல வெயிட்டேஜ். ஸோ உங்களுக்கு இதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல அந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இன்னொன்னு, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தாலும் ஈஸியா இருக்கும். மேம் ஆனா நிறைய மக்கப் பண்றதுக்கு இருக்குமா மேம்? மக்கப் பண்றதே கிடையாதுடா. இது புரிஞ்சிக்க தான் செய்யணும். இந்த மேம் சாப்டர் இந்த எலிமெண்ட் நேம்லாம் பீரியாடிக் டேபிள்லாம் அப்படி ஆமா, அதாவது அட்டாமிக் நம்பரை மக்கப் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப 3D சீரிஸ் தெரிஞ்சுக்கணும். லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஏன்னா அதுதான் சரியா படிக்க மாட்டாங்க டெஸ்ட்ல. அதனால அதுல இருந்து கேக்குறாங்க. மத்தபடி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா n-1 d 1 to 10 ns
1 to 2. இது வந்து நீட்ல டைரக்டா கேட்டாங்க இந்த கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம்ல எம்சிக்யூஸ்ல கேட்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல கேட்கலாம். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து n-1 d 1 to 10 ns 1 to 2. அதே மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் f block elements n-2 ஸ்டார்ட் ஆகும். n-2 f 1 to 14 n-1 d 0 to 1 ns2. இதுதான் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க, அப்புறமா நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 3D சீரீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் சொல்லுப்பா. மேம் இப்பதான் மேம் வந்தேன், அதனால மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் வந்து n-1 d 0 to 1 1 to 10 சாரி n-1 d 1 to 10 ns 1 to 2. அதே மாதிரி ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் f பிளாக் வந்து பாத்தீங்கன்னா n-2 இருக்கும். n-2 f 1 to 14 n-1 d 0 to 1 ns2. ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா எழுதுறேன். Finished, ma'am. சரியா? புரிஞ்சுச்சா? சரி, இப்ப பாருங்க 3D சீரீஸ் 3D 4D 5D அப்படின்னு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் 3D சீரீஸ் பார்க்கலாம். இதுல எதுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா ஸ்கேண்டியம்ல ஸ்டார்ட் பண்றோம். ஸ்கேண்டியம் இந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரியணும். இது கொஞ்சம் மக்கப் தான் வச்சுக்கோங்களேன், ஆனா இது கண்டிப்பா தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த சாப்டர் ஈஸியா இருக்கும். ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர். ஃபர்ஸ்ட் எஸ்டிவி கியூ ஆல்பபெட்டிக்கல் படிச்சிருப்பீங்கல்ல சின்ன வயசுல. எஸ்டிவி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. எஸ் டி அப்புறம் தான் வி வரும் இல்லையா? ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஒரு 4-5 வாட்டி சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். சரியா? இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஷார்ட் கட்டா எழுதுறது அப்படின்றத இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் ஆர்கான் போட்டிருக்கோங்க. ஆர்கான்ன்றது 18 அட்டாமிக் நம்பர், அதனால ஃபர்ஸ்ட் அது எல்லாத்துக்கும் போட்டுருவோம் ஆர்கான். இப்ப பாருங்க, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இங்க வரும். 21 இல்லையா? அப்பனா 3D1 4s2. மேம் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. என் வாய்ஸா? மத்தவங்களுக்கு கேக்குதா என் வாய்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம். சரி, கொஞ்சம் நெட் எங்க நல்லா வருதோ அங்க உட்காருடா.
ஓகே மேம். நெட் எங்க நல்லா வருதோ உனக்கு உபயோகப்பாரு. இப்ப Okay. டைட்டானியம் 22மா, அப்ப இங்க 2 இருக்கா, அப்பனா இங்க என்ன வரும் 3d2 4s2 4s2 பை டிஃபால்ட் வரணும். வெனேடியம் 23 அப்பனா இங்க என்ன வரும் 3d3 4s2. குரோமியம் அண்ட் காப்பர் எக்ஸப்ஷன், அதனால கடைசியா வரலாம். மேங்கனீஸ் பாருங்க 5 இருக்கா, அப்பனா 3d5 4s2. அயன் வந்து 26 அப்பனா 3d6 4s2. கோபால்ட் 27 so 3d7 4s2. நிக்கல் 28 so 3d8 4s2. காப்பர் வந்து எக்ஸப்ஷன் சொன்னேன். ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா 30 இல்லையா, 3d10 4s2. இதுல குரோமியமும் காப்பரும் எக்ஸப்ஷன். இதுல எப்படி வரும்னா 3d5 4s1 அப்படின்னு வருது. 3d5 4s1. இங்க எப்படி வரும்னா 3d10 4s1 வரும். ஏன்னா இங்க என்ன இருந்திருக்கணும், இங்க 4 இருக்குன்னா 3d4 4s2 இருந்திருக்கணும். கரெக்டா? இவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆர் மோர் ஸ்டேபிள். அப்போ 4 இருக்க வேண்டிய இடத்துல 5 இருந்ததுன்னா 5 இருந்ததுன்னா இட் வில் பி லைக் மோர் ஸ்டேபிள். அதனால 4s ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி it will become 3d5 4s1. Similarly, copper 3d9 4s2 இருக்க வேண்டியது ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி it becomes 3d10 and 4s1. So exceptions பாத்தீங்கன்னா குரோமியம் அண்ட் காப்பர் மட்டும்தான் எக்ஸப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பிளைண்டா மக்கப் பண்ணக்கூடாது. இது இப்படிதான் வருதுன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நோட் பண்ணிக்க கூட. Ma'am, I have a doubt. எஸ் எஸ்மா. Ma'am, d orbital up to 10 electrons வந்து can be filled, it can be accommodated. Still ஏன் வந்து 4s2 அந்த மாதிரி like we are taking it over to s orbital? Actually it goes by snake diagram. ஆஃப் பா பிரின்சிபல் ஒன்னு இருக்கும் தெரியுமா, 1s 2s 3s. அந்த இதை ஃபாலோ பண்றதுல 4s அப்புறம் தான் 3d வருது. ஆஃப்டர் 4s வந்து 3d comes. ஓகே, ஆனா since the energy level is too close we are writing first 3d and 4s. இப்போ 3d and 4s ஓட எனர்ஜி லெவல் வந்து க்ளோஸா இருக்கும். அது க்ளோஸா இருக்கிறதால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3d எழுதிட்டு 4s எழுதுறோம். பட் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் 4s2 முடிச்சிட்டு தான் நம்ம 3dக்கு வரோம். ஐ ஹோப் யூ நோ த டயக்ராம். இந்த டயக்ராம் தெரியும்ல, எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவாங்களே. Yes, ma'am. அந்த டயக்ராம் படி பாத்தீங்கன்னா 4s அப்புறம் தான் 3d வரும். அதனால தான் நம்ம அப்படி எழுதுறோம் 3d1 4s2 எழுதுறோம். ஓகே, ஆனா ஏன் 4s அப்புறமா எழுதுறோம்னா அதுக்கு காரணம் வந்து தேர் எனர்ஜி லெவல். சின்ஸ் தி எனர்ஜி லெவல் இஸ் டூ க்ளோஸ், 4s எனர்ஜி லெவல் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. அதனாலதான் நீங்க எலக்ட்ரான் ரிமூவ் பண்றப்ப கூட ஃபர்ஸ்ட் 4sல ரிமூவ் பண்ணிட்டு then you come to 3d. மேம் மேம் சொல்லுமா. குரோமியம் அண்ட் காப்பருக்கு அந்த எஸ் ஆர்பிட்டலுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆக்சுவலா குரோமியம்ல வந்து எப்படி இருக்கணும்னா குரோமியம் 24 இல்லையா, சோ ஆர்கான் 3d4 4s2 இருக்கணும். பட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. அப்படி ஷிஃப்ட் ஆகுறதுல அது என்ன ஆயிடும் 5 ஆயிடும்.
இங்க 1 ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் 3d5 4s1 is the correct electronic configuration of chromium. Similarly copper, அதே மாதிரிதான் காப்பருக்கும் நடக்கும். காப்பர் 29 எப்படி இருக்கணும் ஆக்சுவலா 3d9 4s2. இப்போ 9க்கு பதிலா ஒரு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆயிடும் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணினா it becomes completely filled. 1 2 3 4 5 6 7 8 9 10 complete filled ஆயிடும். இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும் கரெக்டா. அப்போ it becomes 3d10 and 4s1 which is the correct configuration for copper. புரிஞ்சுதா? எதனால இப்படி ஷிஃப்ட் ஆகுது? Exactly off filled and fully filled configurations are more stable. அதனால தான் ஷிஃப்ட் ஆகும். சரியாமா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் அப்போ காப்பர் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணலாம் மேம். பண்ணுமே. ஆனா +2 தான் மோர் ஸ்டேபிள். பட் +1ல அது D10 கான்ஃபிகரேஷனை ரீச் பண்றதால அது வந்து உனக்கு ஸ்டேபிள்னு சொல்லலாம். மேம் சொல்லுங்கண்ணா. மேம் கிளிசரால்ங்கிறது ஒரு கிரீசி சாலிடா லிக்விடா மேம்? திக் லிக்விட், விஸ்கஸ் Liquid. லிக்விட். ஓகே 3OH குரூப் இருக்குல்ல அதுதான். ஓகே. எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் Yes, எக்ஸாம் ma'am. பண்றேன். நோட்டட் மேம். சரிடா? சரி. சில இடத்துல நான் கொஸ்டின் ஆன்சர் இல்ல ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். எதுக்காக அப்படி கொடுக்குறேன்னா அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த கான்செப்ட். அதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, why D block elements are called transition elements. ஜெனரலா D block elements transition elements அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அந்த பேரு அப்படின்னா ஆன்சர் என்ன? they have incompletely filled d orbital. d orbital ஃபுல்லா இருந்தா அத transition elementன்னு சொல்ல மாட்டோம். அப்போ incompletely filledனா 9 இருந்தா கூட incompletely filled தான். d ல 10 இருக்கலாம்ல, தெரியும்ல எல்லாருக்கும். d Yes, ma'am. 10 Yes மேம். 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஏன்னா 5 பாக்ஸ் இருக்கும், 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கலாம். சோ d ஆர்பிட்டல்ல 10 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். சரியா?
ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு ஏன் பேரு அப்படின்னா தே ஹாவ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்ட் டி ஆர்பிட்டல். அதனால தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜிங்க், கேட்மியம், மெர்குரி ஆர் நாட் கன்சிடர்ட் டு பி த டிரான்சிஷன் எலிமெண்ட். ஏன் அதை வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணல அப்படின்னா தே ஹாவ் D10 கான்ஃபிகரேஷன். D10 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதால தான் அதை வந்து நம்ம டிரான்சிஷன் எலிமெண்டா அதை வந்து கன்சிடர் பண்ணல. சரியா? மேம் இது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி த டிரான்சிஷன் எலிமெண்ட். அவ்வளவுதான். D10 இருக்கக்கூடாது. D10 என்ன? 5 ஆர்பிட்டல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்துச்சுன்னா அதை டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஜிங்க், கேட்மியம், மெர்குரி மேலே எழுதிருக்கேன் பாருங்க. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதால தே ஆர் நாட் கன்சிடர்ட் டு பி தி டிரான்சிஷன் எலிமெண்ட். மேம் காப்பர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கிடையாதா மேம்? ஒரிஜினலா கிடையாது இல்லையா? நம்ம தான் ஒரு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிட்டு 3D10 4s1 சொல்றோம். ஓகே மேம். ஒரிஜினலா 9 தான் வருது. மேம் கம்ப்ளீட்டட் மேம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொஸ்டின்? சில்வர், ஏஜினா சில்வர். சில்வர் in spite of having D10 it is considered as a transition element. சிவா, காப்பர் மாதிரியே சில்வர், காப்பருக்கு கீழே சில்வர் இருக்கும். காப்பரோட கான்ஃபிகரேஷன் என்ன? அதே மாதிரிதான் 3D10 4s1 கரெக்டா? 3D10 4s1 ஃபார் காப்பர். இங்க சில்வருக்கு எப்படி இருக்கும்னா 4D10 5s1. சரியா? அதாவது காப்பர் மாதிரியே தான். 3Dக்கு பதிலா 4, 3க்கு பதிலா 4, 3D10 4s2 4s1 இல்லையா? சோ அப்ப 3ன்றது 4 ஆயிடும், 4ன்றது 5 ஆயிடும். அவ்வளவுதான். அப்பனா சில்வர் வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் உள்ள, இப்ப காப்பருக்கும் அப்படித்தானே இருக்கு, நீங்க கூட கேட்டீங்களே அதே மாதிரிதான். அப்ப ஏன் அதை டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்றோம்னா, ஆன்சர் பாருங்க. In one of its oxidation state, in one of its oxidation state,
it becomes incompletely filled. அதாவது இங்க பாருங்க, Ag கிரிப்டான் வந்து அதோட நியரஸ்ட் நோபல் கேஸ் 4d10 5s1. இப்போ Ag2+ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 electrons lost அப்படின்னு அர்த்தம். லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு எலக்ட்ரான் எஸ்ல இருந்து போயிடும், இன்னொரு எலக்ட்ரான் டில இருந்து போயிடும். ஒரு எலக்ட்ரான் எஸ்ல இருந்து போகும், ஒரு எலக்ட்ரான் டில இருந்து போகும். then it becomes 4d9. Okay, so என்ன சொல்ல வராங்க? சில்வர் ஏன் அத டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்றோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன ஆகுது? எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அப்படி எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது இட் பிகம்ஸ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஏன்னா இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு இருந்தா தானே அது வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட். புரியுது இல்ல உங்களுக்கு? எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட. புரியாச்சா? No, ma'am. 8 சொல்லு. மேம் ம். அப்ப காப்பருக்கும் சில்வருக்கு இருக்க மாதிரியே தான் இருக்குமா மேம்? ஆமா, காப்பரும் வந்து 2+ல என்ன ஆயிடும்? 3d9 ஆயிடும். ஓகே மேம். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. 1 minute மேம். எஸ் மேம். மேம் அப்ப காப்பரும் டிரான்சிஷன் எலிமெண்ட் இல்லையா மேம்? ஒன் ஆஃப் இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இட் பிகம்ஸ் 3d9 இல்லையா? டிரான்சிஷன் எலிமெண்ட் தான் அது. 2+ல 3d9 ஆயிடும். 2+ல 3d9 ஆயிடும். எழுதிட்டீங்களாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. enthalpy of atomization for d block elements are high. Enthalpy of atomization for d block elements are high. enthalpy of atomization அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இல்லையா? டயக்ராம் பாருங்க. இதுல எப்படி இருக்கு? டைட்டானியம் ஃபுல்லா டைட்டானியமா இருக்கா? இந்த மாதிரி மேல கீழே சைட்ல முன்னாடி பின்னாடி ஃபுல்லா டைட்டானியமா இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு லாட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். மெட்டல் லாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான். இப்போ என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் என்ன அர்த்தம்னா, தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எழுதிக்கோங்க. என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் சைரடிங் போடுங்க பார்க்கலாம். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன்
Yes, ma'am. சொல்லட்டுமா? The amount of energy required to remove one atom from its metal lattice. Ma'am, from its Metal lattice. அதாவது என்னடா அர்த்தம்? amount of energy required to remove one atom from its metal lattice அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா டைட்டானியமா இருக்கா? இப்போ எனக்கு ஒரே ஒரு டைட்டானியம் ஆட்டமை வெளியில எடுக்கணும். அப்ப அது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல தானே இருக்கும். அதுக்கு நிறைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் உடைச்சு அந்த ஆட்டமை வெளியில எடுக்கணும். அதுக்கு எவ்வளவு எனர்ஜிய நம்ம சப்ளை பண்றோம், அதுதான் வந்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். புரியுதாடா? இந்த டைட்டானியம் ஒரு ஆட்டமை வெளியில எடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜியை நம்ம சப்ளை பண்றோம்ன்றதுதான் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். So question என்ன? Enthalpy of atomization for D block elements are high. D block elements க்கு enthalpy of atomization ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு என்னன்னா அது எப்படி ரிலேட் பண்றதுன்னா, enthalpy of atomization is directly proportional to number of unpaired electrons. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு நிறைய அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாடா? ஓகே, இப்போ இந்த क्वेश्चन எழுதிக்கோங்க. என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஃபார் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹை. அதுக்கு என்ன ஆன்சர்? என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ டி பிளாக்ல டி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது இல்ல? டி ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுது. டி ஆர்பிட்டால்ல எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 5. கரெக்டா? பி ஆர்பிட்டால்ல எவ்வளோடா இருக்கலாம்? பி ஆர்பிட்டல் 3, ma'am. 3 தான் இருக்க முடியும். கரெக்டா? இப்போ பியும் டியும் கம்பேர் பண்ணா டில தானே நிறைய அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Yes, ma'am. Yes, ma'am. என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் டி பிளாக் ஜாஸ்தியா இருக்கு. புரியுதாப்பா? என்ன சொல்ல வராங்க? டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு தான் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் நிறைய அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க பாருங்க. மேம் மெட்டல் லாட்டிஸ் எந்த கேசஸ்ல ஃபார்ம் ஆகும் மேம்? டி பிளாக்ல எல்லாமே மெட்டல் தானே கண்ணா? எவ்ரிதிங் இஸ் மெட்டல். டைட்டானியம், ஸ்காண்டியம், குரோமியம், மேங்கனீஸ் எல்லாமே மெட்டல் தான். ஐ மீன் மெட்டல் லாட்டிஸ் மேம். ஸோ எல்லா மெட்டல்ஸ்லயும் அது வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும்ல? எல்லா மெட்டலுக்கும் லாட்டிஸ். மேம் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷனும் அயனைசேஷன் என்தால்பி சேமா இல்ல டிஃபரெண்டா மேம்?
டிஃபரெண்ட். அயனைசேஷன்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம். இங்க ஆட்டமையே ரிமூவ் பண்றோம் இல்லையா? எப்படி சேம் ஆகும்? டிஃபரெண்ட் தானே? Okay, ma'am. எழுதிட்டீங்களா? Yes, ma'am. ma'am. Yes, ma'am. Ma'am. அடுத்தது மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் ஜென்ரலா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு ஜென்ரலா சொல்லணும்னா ஜாஸ்தின்னு சொல்லலாம். பட் ஆனா அதுக்கு ஒரு கிராஃப் இருக்கு. அதனால நீங்க இந்த கிராஃபை வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து 3D சீரீஸ், இது வந்து 4D சீரீஸ், இது வந்து 5D சீரீஸ். இப்போ பாருங்க மெல்டிங் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் இன்க்ரீஸ் ஆகுது, மேங்கனீஸ்க்கு டிராப் ஆகுது, திருப்பி அயனு, கோபால்ட், நிக்கல் கம்மி ஆகுது, அப்படியே காப்பர் அப்படியே கீழே போயிடுச்சு. 4Dல பாத்தீங்கன்னா ZR சிர்கோனியம், NB நயோமியம், மாலப்டினம், டெக்னீசியம், ருத்தீனியம், ரோடியம், பலாடியம், கோல்டு. கோல்டு வரக்கூடாது. ஆமா சில்வர்ல வரணும். சில்வர் கீழே இறங்குது. போது பாருங்க கிராஃப். சில்வர் 5D எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஃப்னியம், டான்டலம், டங்ஸ்டன், ஆரினர், ஈனியம், ஆஸ்மியம், ஏடியம், பிளாட்டினம், கோல்டு. நாங்க வரைஞ்சே ஆகணுமா இந்த கிராஃப அப்படின்னா வரைஞ்சா இன்னும் புரியறது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் வரைச்சோம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வரைஞ்சிருக்கேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நிறைய சேஞ்சஸ் இருந்து நான் சொல்றது கொடுப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டுங்க, நான் அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். Yes, ma'am. Complete.
மேம் வெயிட் பண்ணுங்க மேம். மேம் எம்பிடி நான் மேம் மெல்டிங் பாயிண்ட். புரியல மேம். மெல்டிங் பாயிண்ட்ரா, மெல்டிங் பாயிண்ட். Completed, ma'am. Noted, ma'am. ஆல்ரைட். இப்போ மெல்டிங் பாயிண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, மெல்டிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சரியா? மெல்டிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டைட்டானியம், அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, இந்த சாப்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா டைட்டானியம்ல 3D3 தரமா, 3D2 சாரி 3D2 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. 3D1 வெனடியம்ல 3D2 3D2 இருக்கும். வெனடியம்ல 3D3னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். குரோமியம்ல ஆக்சுவலா 6 இருக்கு. 3D5 3D5 4s1. ஸோ டோட்டல் 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். மேக்ஸிமம் வந்து குரோமியம்க்கு தான் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கு. ஆனா மேங்கனீஸ்க்கும் ஜாஸ்தியா தான் இருக்கணும். ஏன்னா மேங்கனீஸ் வந்து 3D5 4s2 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனால் டிராப் ஆகுது. அதான் ஏன்னு கேட்பாங்க. ஒய்? மேங்கனீஸ்க்கும் ஜாஸ்தியா தானே இருக்கணும், ஆனா ஏன் கம்மியா இருக்கு கேட்பாங்க. அடுத்தது அயனு, கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஜிங்க் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட், ஏன்னா அதுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே கிடையாது. 3D10 இல்ல. ஜிங்க் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஜிங்க் வந்து 30 இல்லமா. Yes, So ma'am. 3D10 completely filled. அப்பனா அதுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இல்ல. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லனா மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்கும். சரியா? சோ இன்னொரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிராப் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதனால மெல்டிங் பாயிண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ மேங்கனீஸ்க்கு வரலாம். மேங்கனீஸ்க்கு ஏன் கம்மியா இருக்கு? மேங்கனீஸ்க்கு ஜாஸ்தி தானே இருக்கணும், ஆனா ஏன் கம்மியா இருக்குன்னா, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ 3D5ன்றப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு இல்லையா? ஐ மீன் ஆஃப் ஃபில்ட் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்வாங்க. அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னா வச்சுக்கோங்க. குரங்கு ஒரு இடத்துல சும்மா இருக்குமானா இருக்காது, தாவிட்டே இருக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரானும் தாவிட்டே இருக்கும். பாக்ஸ், ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு, இன்னொரு பாக்ஸ்க்கு, அந்த மாதிரி தாவிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கிறதால எனர்ஜி வந்து ரொம்ப ஹை ஆயிடும். நம்மளுக்கு என்ன தெரியும்னா, கெமிஸ்ட்ரியில
Energy is inversely proportional to stability. Energy is inversely proportional to stability. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரொம்ப ஹையா போகும்போது அதோட ஸ்டெபிலிட்டி ஆயிடும், கம்மியாயிடும். எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ என்ன சொல்ல வராங்க, சின்ஸ் எனர்ஜி ரொம்ப ஹையா போறதால அதோட பாண்ட் என்ன ஆயிடுது, வீக் ஆயிடுது. சின்ஸ் பாண்ட் வீக் ஆனதால அந்த பாண்ட் வந்து நம்ம ஈஸியாவே உடைச்சிக்கலாம். சரியாடா? ஃபர்ஸ்ட் இத எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, மெல்டிங் பாயிண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். மேங்கனீஸ்க்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கு, பட் ஆனா கம்மியா தான் இருக்கு இல்லையா வேல்யூ. ஏன் மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்குன்னா அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்றாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிட்டே இருக்கும். அப்படி அது ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறதால அதோட எனர்ஜி ரொம்ப அதிகமாயிடுது. Energy is inversely proportional to stability. So since energy is inversely proportional to stability, the bond between the manganese நடுவுல இருக்கக்கூடிய bond, it becomes weaker. அது ஈஸியா உடைஞ்சிருது, அதனாலதான் மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். Zinc has low melting point. எதனால ஜிங்குக்கு லோ மெல்டிங் பாயிண்ட்? ஏன்னா அது 3d10 கம்ப்ளீட்லி ஃபில்ட், நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அதையும் சேர்த்து Completed, ma'am. எழுதியாச்சா எல்லாரும்? Yes, ma'am. Yes, ma'am.
மேம் ம் மேம் ஜிங்க் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட். அது வந்து ஃபுல்லி ஃபில்டுனால நோ அன்பேர் எலக்ட்ரான் இல்லாதனால நம்ம லோ மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டுருமா மேம்? ஆமாங்க. அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இல்ல கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதால அந்த பாண்ட் வீக்கா இருக்கும். அதனால லோ மெல்டிங். ஓகே மேம். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். அட்டாமிக் ரேடியேட்டா அட்டாமிக் ரேடியை அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் தி வேலன்ஸ் ஷெல் தான் வந்து அட்டாமிக் ரேடியை. ஸோ 3D சீரீஸ்ல இப்ப பார்க்க போறோம். இப்போ ஸ்கேண்டியம்ல இருந்து இது ஒரு கிராஃப் ஒன்று போடணும். மேம் அட்டாமிக் ரேடியைனா என்ன மேம் சொன்னீங்க? Distance between nucleus and the outermost shell. அது radius. கரெக்டா? ஓகே மேம். எஸ் மேம். நீங்க ஒரு கிராஃப் காரணம் நான் சொல்றேன். Well, copper.
மேம் அட்டாமிக் ரேடியேக்கு என்ன மேம் எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க? ரேடியேனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல். ஒரு ஆட்டமோட ரேடியை தான் அட்டாமிக் ரேடியை. அப்போ நடுவுல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன பாக்குறோமோ அதுதான் வந்து அட்டாமிக் ரேடியை. Completed, ma'am. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்காண்டியம்ல இருந்து கிட்டத்தட்ட அயன் வரைக்கும், ஸ்காண்டியம்ல இருந்து அயன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. அட்டாமிக் ரேடியை டிக்ரீசஸ். ஏன்னா ஜென்ரலாவே நம்ம பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல அதான் படிச்சிருப்போம். கோயிங் அலாங் த பீரியட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த சேம் ஷெல். ஒரே ஷெல்லிலேயே எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும். அப்ப நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் நியூக்ளியர் சார்ஜ்? அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். எலக்ட்ரான்ஸுக்கும் புரோட்டான்ஸுக்கும் உள்ள அட்ராக்ஷன் தான் வந்து நியூக்ளியர் சார்ஜ். ஸோ என்ன சொல்ல வராங்க, ஸ்காண்டியம்ல இருந்து அயன் வரைக்கும் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆனா கோபால்ட், நிக்கல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் இருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்குது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். வாட் இஸ் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்? இங்க யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா எதுமா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்? எதை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சொல்றாங்க? ரெண்டு எலக்ட்ரானுக்கு நடுவுல உள்ளது. எக்ஸாக்ட்லி அதான். இப்போ ஒரே ஷெல்லிலேயே எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ அங்க எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும் இல்ல. எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ்க்கு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ரிப்பல்ஷன்ஸ் வந்து அதிகமா ஈக்குவலா இருந்துச்சுன்னா சேமா இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது? காப்பர் அண்ட் ஜிங்க் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸஸை வச்சுதான் உங்களுக்கு அந்த சைஸ்ன்றது டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். சரியா? இன்னொரு வாட்டி நான் தெளிவா சொல்றேன். நாங்க எழுதியிருக்கேன், நாங்க காட்டுறேன், நீங்க அதை பார்த்து எழுதிக்கலாம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்காண்டியம்ல இருந்து அயன் வரைக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. கோபால்ட் அண்ட் நிக்கல் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் இருக்கு, ஏன்னா ஈக்குவலா இருக்கு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். டுவர்ட்ஸ் த எண்ட் காப்பர் அண்ட் ஜிங்க் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 4D and 5D சீரீஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்கா? இட் இஸ் டியூ டு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். அது நம்ம தனியா டீல் பண்ணிக்கலாம். வாட் இஸ் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன்? இங்க எழுதிருக்கேன் பாருங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஏஎஃப்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆர்எஃப்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். கோபால்ட் நிக்கல் ஒரே சைஸ்ல இருக்கு கிட்டத்தட்ட. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். காப்பர் அண்ட் ஜிங்க் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க. 4D and 5D series have similar atomic radii, that is due to lanthanide contraction. சரியா? நோட் பண்ணிக்கோங்க.
மேம் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன மேம்? Attraction between electrons and protons. மேம் அப்ப ஜிர்கோனியமும் ஹாஃப்னியமும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கும் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் தான் காரணமா மேம்? ஆமா sir. Not contraction. கேட்கல. மேம் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்னது மேம்? சரி, நான் சொல்றேன். இது எழுதிக்கோங்க. தனியா டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா எஃப் பிளாக்ல நான் அதை சொல்லி தரேன். இப்போதைக்கு இது எழுதிக்கோங்க. ஓகே மேம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? எஸ் மேம். எஸ் மேம். Ionization energy. Ionization energy அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நான் எழுதிருக்கேன். Amount of energy required to remove an electron from outermost shell or valence shell. Amount of energy required to remove an electron from outermost shell or valence shell. அப்படின்னா என்ன? ஒரு ஆட்டம்ல அதோட லாஸ்ட் ஷெல்லுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம். அப்படி ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஜென்ரலா அயனைசேஷன் எனர்ஜின்றது கோயிங் அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டி பிளாக் எலிமெண்ட் எல்லாமே கோயிங் அலாங் த பீரியட் தானே, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணும் இல்லையா? ஆனா வேரியேஷன்ஸ் இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கோயிங் அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும். இங்க கொஞ்சம் ஆகுது, கொஞ்சம் ஆகல, அந்த மாதிரி இருக்கு. அதான் வேரியேஷன் சொல்றோம். ஸ்லைட்டா சேஞ்சஸ் இருக்கு. அந்த ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து எதனால அப்படின்னா, இட் இஸ் டியூ டு ஸ்மால் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் 3D and 4S. நான் சொன்னேன் இல்லையா, 4S வந்து ஆக்சுவலா அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா, அக்கார்டிங் டு தட் டயக்ராம், ஆஃப்-பார் பிரின்சிபிள் ஸ்னேக் டயக்ராம், 4Sக்கு அப்புறம் தான் 3D வரும். சின்ஸ் அதோட எனர்ஜி லெவல் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால தான் ஃபர்ஸ்ட் நம்ம 3D எழுதிட்டு 4S எழுதுறோம். இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேரியேஷன்ஸ் இந்த அயனைசேஷன் எனர்ஜி எதனால நடக்குது அப்படின்னா, எனர்ஜி டிஃபரன்ஸ்னால. என்ன எனர்ஜி டிஃபரன்ஸ்? 3Dக்கும் 4Sக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று ஷார்ட்கட்டா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, எது ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோ அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் 24 இல்லடா, கான்ஃபிகரேஷன் என்ன? 3D5 4S1. ஸோ 3D5 எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்ட் விச் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருதோ அதுக்கெல்லாம் அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா தான் இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இது வரைக்கும் நான் பேசுறது புரிஞ்சுதா?
ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். நான் இன்னொரு வாட்டி அதை ரீகேப் பண்றேன். அயனைசேஷன்னா எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும் ஜென்ரலா அப்படின்னு பார்த்தோம். கோயிங் அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஆனா இங்க அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகல. தேர் இஸ் சம் சேஞ்சஸ். ஓகே, தட் இஸ் டியூ டு ஸ்மால் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் 3D அண்ட் 4S. அதனால தான் அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த பாயிண்ட், எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் ஆர் கிரேட்டர். அப்படின்னா இப்ப அயன் 2+ இருக்கு, அயன் 3+ இருக்குன்னா இதுவும் நான் இப்பயும் சொல்றேன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, அயன் 2+ஆ கான்ஃபிகரேஷன் என்னடா 3D6. 3D6ல எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 இருக்கு. Fe3+ல ஒரு பிளஸ்னா லாஸ்னு அர்த்தம் கெமிஸ்ட்ரியில. அப்போ 3D5 ஆயிடுது. 3D5னா எக்ஸாக்ட்லி ஆப்ட் விச் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்பனா Fe3+க்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா கான்ஃபிகரேஷன். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இன்னொன்னு D5னா எக்ஸாக்ட்லி ஆப்ட் மோர் ஸ்டேபிள். கரெக்டா? அதுவும் ஒரு ரீசன். இப்போ ஜிங்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு, அதுக்கும் அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். புரியுதாடா? ஒரு பாயிண்ட் விடாம எழுதுங்க. புக்ல எல்லாம் நல்லா குழப்பி குழப்பி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, எழுதிட்டு சொல்லுங்க. அப்புறமா நான் ஸ்க்ரோல் பண்றேன். மேம் சொல்டா. மேம் எந்த எலமெண்ட் வேணும்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல சிமிலர் அட்டாமிக் ரேடியோ எக்ஸிபிட் பண்ணாலே லாந்த்னாய்ட் கான்ட்ராக்ஷன் தான் காரணமா மேம்? எந்த எலமெண்ட்டுக்கும் வராது இல்ல, டி பிளாக்ல தான் வரும் இல்லையா? பி பிளாக்ல இருக்கு லாந்த்னாய்ட் கான்ட்ராக்ஷன் வராது இல்ல, டி பிளாக் எலமெண்ட்டுக்கு சொல்றாங்க. புரியுதா? அப்ப எக்ஸாம்பிள் ஜிர்கோனியமும் ஹாஃப்னியமும் வச்சுக்கலாமா மேம்? ஜிர்கோனியம் ஆஃப்னியம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த 2 பேர் இருக்கு, அது வச்சுக்கலாம். மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன். ஸோ அந்த ரோல இருக்கிறது தான் அப்படி பார்க்கணும். 3D சீரீஸ்ல லாந்த்னாய்ட் கான்ட்ராக்ஷனே கிடையாது. புரியுதுல்ல? 4Dலயும் 5Dல மட்டும் தான் வரும். ஓகே மேம். நோட்டட் மேம். மேம் ஸ்க்ரீன் கொஞ்சம் கீழே காட்டுங்க மேம். மேம் எஸ், அங்க வேரியேஷன் கேட்கல கண்ணா.
வேரியேஷன் ஆருக்கு அப்புறம் என்ன மேம் வரும்? வேரியேஷன் ஆகும் மேல போறோம். இது எழுதிட்டீங்களா? ஃபாலோ பண்ணட்டுமா? எஸ் மேம். எழுதிக்கோங்க. மேம் குரோமியம்ல அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் தானே மேம் ஆகுது? குரோமியம் தான் அதிகமா இருக்கு. கரெக்ட். ஏன்னா எக்ஸாக்ட்லி ஆஃபில்டா இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி எஸ் ஆஃபில் மேம். கான்ஃபிகரேஷன். மேம் கரெக்டா? மேம் சொல்லுப்பா. ஜிங்க்கு தானே மேம் 3D10 இங்க 2+ போடுறீங்களா மேம்? 4s2ல 2 போயிடும். இது ஜிங்க்குக்கு எழுதியிருக்கேன். Zn 2+ அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் போயிடும். அப்போ கூட 3d10 இருக்கும். ஃபுல்லி ஃபில்டா இருக்கும். அதனால அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். சரியா? மேம் ம். Fe3+க்கும் ஜிங்க் 2+க்கும் கம்பேர் பண்றப்ப அயனைசேஷன் எனர்ஜி Fe2+க்கு தானே மேம் அதிகமா இருக்கும்? ஆமா. ஓகே மேம்.
எழுதிட்டீங்களாமா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். மேம் குரோமியம்ல வந்து அயனைசேஷன் என்தால்பி ஹையா இல்ல லோவா மேம்? ஹைதான். பை இருக்கலாமா? பையாங்க பை இருக்கிறதால எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் கான்ஃபிகரேஷன், ஸோ இட் ஷுட் பி மோர் ஸ்டேபிள். சரி, இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. மேம் அப்போ Fe2+ Fe3+ல வந்து Fe3+ தானே மேம் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி? Fe3+, ஆமா. ஓகே மேம். சரிடா, இப்போ வந்து கலர் பார்க்கலாம். ஸோ some p block elements are colored. It is due to DD transition சொல்லுவாங்க. இதுக்கு பேரு இதான் கீவேர்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இது இருந்தாதான் ஸ்கூல்ல தான் மார்க் தருவாங்க. DD transition சொல்லுவாங்க. அதாவது எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும், லோயர் ஷெல்ல இருந்து ஹையர் ஷெல்லுக்கு போகும், திருப்பி வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். விசிபிள் ரீஜன்ல ரிலீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுல D0 and D10 are colorless. எதெல்லாம் கலர்லெஸ்ஸா இருக்கும்? D0 and D10. இப்போ வந்து ஸ்காண்டியம். எஸ், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு வந்து கலர் இருக்கும் தானே மேம்? லோன் பேர்ல அன்பேர். அன்பேர்டுன்னு சொல்றேன். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்க்கு கலர்டா தான் இருக்கும். பேர்டா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்ல அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கலர்லெஸ். அதாவது அந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு இருக்கேன் பாரு, டைரக்டா எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸ்காண்டியம் 3+, டைட்டானி இதெல்லாம் D0ல இருக்குமா? வெனேடியம் 3+, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா D0. ஓகே, Cu+, Zn2+, இதெல்லாம் D10 கான்ஃபிகரேஷன். இது எல்லாமே கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். சரியா? ஸோ D0 and D10 ஆர் கலர்லெஸ். மற்றபடி மற்ற எலமெண்ட்டுக்கெல்லாம் கலர்டா தான் இருக்கும். ஏன் கலர்? இட் இஸ் டியூ டு DD டிரான்சிஷன். DD டிரான்சிஷன்னா என்னன்னா, எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். விசிபிள் ரீஜன்ல ரிலீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். சரியா? எழுதிக்கோங்க பாருங்க. இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்கம்மா. உங்களோட போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நீட்ல கேட்டிருக்காங்க, ஜேஇலையும் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கலர்லெஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கலர்டு, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சரியா? எழுதிக்கோங்க. மேம் எப்படி மேம் ஸ்காண்டியம், டைட்டானியம் எல்லாம் D0? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காண்டியம் வந்து பாத்தீங்கன்னா 3D1 4s2. ஸ்காண்டியம் 3+னா என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட். ஸோ 4sல இருந்தும் 3Dல இருந்தும் போயிடும். ஸோ D0 ஆயிடுது. எலக்ட்ரான்ஸே இல்லைன்னா D0 தானே. Dல எலக்ட்ரான்ஸே இல்லைன்னா D0. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணோம். சரியா? ஓகே மேம்.
Noted, ma'am. ஓகே இல்லம்மா கலர் வீல் ஒண்ணு இருக்கு பாருங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு தெரியுது அது என்னது விப்ஜிஆரா மேம்? கரெக்ட். அதுதான் ஐய மட்டும் விட்டுறலாம் நம்ம. இப்படி போட்டுக்கோங்க. இது ஷார்ட்கட்டு ஒரு இது கண்டுபிடிக்கலாம். இப்போ வயலட் கலர் அப்சார்ப் பண்ணிச்சுன்னா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? எல்லோவா தெரியும். ப்ளூ கலர் அப்சார்ப் பண்ணிச்சுன்னா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? ஆரஞ்சா தெரியும். ஆரஞ்சு கலர் அப்சார்ப் பண்ணிச்சுன்னா ப்ளூ கலரா தெரியும். புரியுதா? எஸ் மேம். அதாவது நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட்டட் கலர்ஸ், ஆப்போசிட் கலர்ஸ். ரெட் கலர் அப்சார்ப் பண்ணா கண்ணுக்கு கிரீனா தெரியும். கிரீன் கலர் அப்சார்ப் பண்ணா கண்ணுக்கு ரெட்டா தெரியும். சரியாடா? இது கலர் வீல் சொல்லுவாங்க. இதை வரைஞ்சு வச்சுக்கோங்க. சோ இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? இது நல்லா தெரிஞ்சாலே. சோ ஆப்போசிட் கலர்ஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் நோட்டட் மேம். மேம் சொல்லுப்பா. சோ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி தான். ஓகேவா? D0 அண்ட் D10 வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். அதர் தேன் தட் வேற எதுவா இருந்தாலும் கலர்டா தான் இருக்கும். அந்த எலிமெண்ட் வந்து கலர்டா தான் இருக்கும். ஒரு சால்ட்டும் அப்படிதான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சால்ட்ஸ் ஆர் கலர்லெஸ்னா நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸை கண்டினியூ பண்ணலாம். பண்ணிட்டு உங்களுக்கு பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்லி தரேன். ப்ரொடாக்ஸ் மெத்தட்ல பேலன்சிங் சொல்லித்தரேன். சரியா? பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். சரியா? இது முடிச்ச வரைக்கும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. சரியாமா? ஓகே மேம். ஓகே. Okay, ma'am. பாய் गाइस. பாய் பாய். குட் நைட். Bye, ma'am. Thank you மேம். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye மேம். Bye, ma'am. Thank